ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா உள்ளிட்ட 36 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்குபெறும் பரீக்ஷா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு இடம்பெறுகிறது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் 12 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மத்திய அரசு முனைப்புடன் நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர், ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகள் மற்றும் இதர 9 நாடுகளுடன் இதுவரை வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் உற்பத்தித் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வலிமையான இளைஞர் சக்தியை கொண்ட இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் உலகில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் சூழ்நிலையில் பல நாடுகள் இந்தியா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் போட்டிகளை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை இந்தியா பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், சீர்திருத்த கொள்கை முடிவுகளை எடுப்பதில் நாம் உறுதியுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சீர்திருத்தம், செயல்திறன், மேம்பாடு ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் உரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் விரைந்து முன்னேறி வருவதாக கூறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவான வளர்ச்சி பெற்றுள்ள போதிலும் பணவீக்க விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது என்பதையும் பிரதமர் குறிப்பிட்டார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியிருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைமையிலான அரசு தொலைநோக்கு பார்வையின்றி உறுதியான முடிவுகளை எடுக்காத சூழ்நிலை இருந்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்து வருவதால்தான் நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து முன்னேறி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மாணவர்களிடையே தேர்வு குறித்த அச்சத்தை போக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்குபெறும் பரீக்ஷா பே சர்ச்சாவின் 9வது கலந்துரையாடல் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு இடம்பெறவுள்ளது. தில்லியிலிருந்து பிரதமர் பங்குபெறும் இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர், ராய்ப்பூர், குவஹாத்தி, தேவ்மோக்ரா மற்றும் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் காணொலி வாயிலாக இந்த கலந்துரையாடல் நடைபெறும். மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், யூடியூப் அலைவரிசைகளிலும் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளங்களிலும் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பப்படுகிறது. வேவ்ஸ் OTT, அமேசான் பிரைம், ஜியோ, ஸ்பாட்டிஃபை உள்ளிட்ட OTT தளங்களிலும் பிரதமர் பங்குபெறும் பரீக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி நாளை நேரடியாக ஒலிபரப்பப்பட உள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நாட்டின் எரிசக்தி பயன்பாட்டுக்கான ஆதாரங்கள் தெரிவு செய்யப்படுவதாக கூறினார். வெனிசுலாவிலிருந்து நீண்ட நாட்களாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், 2019-20ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்ட பொருளாதார தடை காரணமாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டதாக கூறினார். 2023-24இல் அந்த தடை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எரிசக்தி பாதுகாப்பின் உறுதியான அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக கூறிய அவர், வர்த்தக சூழலுக்கு ஏற்ப கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் முடிவில் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் கூறினார். அமெரிக்கா வரி குறைப்பு செய்ததை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார் என்றும், உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு ஏற்றுமதிக்கான வரியை 18% குறைக்கப்படும் என பிரதமர் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிப்பதோடு தொழிலாளர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதோடு பொருளாதாரமும் விரைந்து வளர்ச்சி பெறும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 12 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். இவர்களில் 8 பேர் பெண்கள். பஸ்தார் பகுதியில் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சுந்தர்ராஜ் மற்றும் மத்திய ரிசர்வ் படையின் மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் இவர்கள் சரணடைந்தனர். அவர்கள் AK-47 ரக துப்பாக்கி, SLR துப்பாக்கி மற்றும் இதர ஆயுதங்கள், வெடிப்பொருட்களை ஒப்படைத்தனர். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் நக்சலைட்டுகள் அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஜனநாயக பாதையில் செயல்படுவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்வுக்காக தலா 50,000 ரூபாய் உதவித்தொகையும் அப்போது வழங்கப்பட்டது. வாழை ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் R. செல்வராகவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 9 புதிய வாழை ரகங்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு செல்வராகவன் கேட்டுக் கொண்டார். எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்துல 9 புதிய ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு ரகம் சர்க்கரை நோயாளிகளுக்குன்னே ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்தியாவில பாத்தீங்கன்னா 50 பில்லியன் US$ மதிப்பான எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாசுமதி ரைஸ், பாசுமதி இல்லாத ரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 கோடி மதிப்புள்ள அரிசி வகைகள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். 18.4 மில்லியன் டன்ஸ் மீன் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி நம்ம அக்ரிகல்ச்சர் வேர்ல்டுல பெஸ்டா தான் இருக்கு. கோதுமையில 2வது இடத்துல இருக்கிறோம், நெல்லுல 2வது இடத்துல இருக்கிறோம், வாழைப்பழத்துல நம்பர் 1 இருக்கும். வாழைப்பழம் ஏற்றுமதி பாத்தீங்கன்னா 8 லட்சம் டன் வருஷத்துக்கு அனுப்புறோம். 4,000 கோடி வருமானம் வாழைப்பழ ஏற்றுமதியில் மட்டும் வருது. தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் இலவச திட்டங்களை அறிவிப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவினை மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை என்று வழக்கறிஞர் மற்றும் மனுதாரர் தெரிவித்திருந்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் மார்ச் மாதம் இதனை பட்டியலிட முடிவு செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஜப்பானை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு 2வது ஆட்டத்தில் இந்தியா இந்த வெற்றியை பெற்றது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சம்ரத் ராணா, சுருச்சி சிங் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவு 10 மீட்டர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் உஸ்பெகிஸ்தான் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா உள்ளிட்ட 36 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்குபெறும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு இடம்பெறுகிறது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 12 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.